இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உங்களை வாழ்த்துகிறேன். சிலுவையும் தகுதியும் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சிந்திக்க முடியாத கொடுக்கப்பட்ட தலைப்பு, நம்மை தகுதிப்படுத்தும் கர்த்தருடைய பந்தி அல்லது நம்மை தகுதிப்படுத்தும் கர்த்தருடைய திருவிருந்து என்கின்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் சில வசனங்களை நாம் சிந்திக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 17 முதல். இங்கு பவுலினால் சொல்லுகிறார், கொரிந்திய திருச்சபையை பார்த்து, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இல்லை, அது தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது, தீமை தரும் காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் இங்கு குறிப்பிடுவதை காண முடியும். இந்த அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் பேசும்போது அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். கட்டளைகளை, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு வருவதனால உங்களை நான் புகழுகிறேன் என்று சொல்லி பேசின பவுலடிகளார் இந்த இடத்துல ஒரு கண்டிப்பின் வார்த்தைகளை பேசுவதை நாம் காண முடியும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், கொரிந்திய திருச்சபைகளிலே ஏகப்பட்ட பிரிவினைகள், அவற்றுள் சில எந்த அப்போஸ்தலரை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்த ஒரு தர்க்கங்கள், ஏழைகள் பணக்காரனும் சமுதாயத்தில் செல்வாக்கு படைத்த விசுவாசிகள், சாதாரண விசுவாசிகள் என்று பல்வேறு பிரிவினைகளும் இந்த கொரிந்திய திருச்சபையிலே காணப்பட்டிருக்கிறது. இத்தனை பாகுபாடுகள் இருக்கும்போது சபை கூடுவதை விட சபை கூடாமல் இருப்பதே மேல் என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருகிறார்கள். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. சபை எதற்கு கூடுகிறோம்? நன்மையான காரியங்களை நாம் மேற்கொள்வதற்காக, நன்மையான ஈவுகளை பெறுவதற்காக சபை கூடி வருதல். இதே போல சொல்கிறார், சபையை கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சபை கூடி வருவதை காட்டிலும் அதை விட்டுவிடுவது சால சிறந்தது என்று போல் தோன்றுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும்போது, என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோபையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவைச் சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவைச் சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? பல்வேறு விதமான பிரிவுகள். அதனால் யாரை சார்ந்தவர்கள், யார் எந்த கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடு இருப்பதை நாம் இங்கே காண முடியும். 18வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 11:18, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். பார்த்தீங்களா? பலவிதமான பிரிவுகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதில் நான் எல்லாத்தையும் நம்பலை, என்ன பண்ணுறேன், சிலவற்றை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபைகளிலும் பல்விதமான பிரிவினைகள் இருக்கத்தான் செய்கிறது. சாதிய பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன், யார் அதிகமாக கொடுக்குறா, யார் கொஞ்சமாக கொடுக்குறா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அநேக திருச்சபைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது என்ன செய்யப்பட வேண்டும்? தவிர்க்கப்பட வேண்டும். இது தவிர்க்கப்பட வேண்டும். பிரிவினைகளை வைத்து கொண்டு நாம் கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்ய முடியாது? பங்கு கொள்ள முடியாது. ஒருத்தரை ஒருவர் கடித்து பட்சித்து கொண்டு நாம் திருவிருந்தில் பங்கு பெற முடியாது. 19வது சொல்கிறது, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே
உண்டாயிருக்க வேண்டியது. யார் உத்தமர்கள் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது சொல்ல முடியலை இல்லை. யார் உத்தமர்கள்? அன்போடும் தாழ்மையோடும் நடந்து கொள்பவர்களே உத்தமர்கள் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கி அன்பில்லாத ஒரு சூழ்நிலை, தாழ்மை முற்றிலும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவருக்கொருவர் தங்களை குறித்து உயர்வாகத்தான் என்கிறார்களே ஒழிய யாரும் தாழ்ந்துள்ளாக கருதுவதில்லை. ஸோ தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற இவர்கள் யார்? உத்தமர்கள். பெருமை கொண்டவர்களாய் சபைக்குள்ளே பிரச்சனைகளையும் பிரிவினையும் ஏற்படுத்துபவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. சபைக்குள்ளே பிரிவினைகளையும் பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்கள் சில திருச்சபையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரிவினைகள் இருக்கும். பயங்கரமான பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிற சில பேர் இருப்பாங்க. பிரச்சனையை தூண்டலைன்னா அவனுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைய திருச்சபைகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. பவுலடியார் வாழ்ந்த காலத்தில் அன்றைய திருச்சபைகளிலும் இருந்துக்கத்தான் செய்கிறது. எனவே எந்த காலகட்டமாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தடை பண்ண வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நமக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருக்கிறபடினாலே உத்தமர்கள் யார் என்பதை நம்மளால் நினைச்ச முடியல, அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. 20வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாப்பாங்க. ஒருத்தன் பசியாக இருக்கிறானா, ஒருத்தன் வெறியாக இருக்கிறான் இல்லை. கொரிந்திய திருச்சபையில் கர்த்தருடைய பந்தியானது கிறிஸ்து தமது சீசருடன் பஸ்காவை ஆசரித்ததை போல ஒரு சாதாரண சாப்பாட்டு வேலையை தொடர்ந்து ஆசரிக்கப்பட்டது. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய பந்தி. ஆக கொரிந்திய கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பந்திக்காக கூடி வந்தபோது அப்பத்தையும் திராட்சசத்தையும் மட்டும் உட்கொள்ளாமல் ஒரு முழு உணவையே என்ன பண்ணுறாங்க? உட்கொள்கிறாங்க. முழு உணவையே சாப்பிட்றாங்க. கர்த்தருடைய பந்தியின் உண்மையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொரிந்திய திருச்சபை மக்கள் மறந்தே போகிறாங்க. ஸோ நேரத்தை இன்பமாய் கழிக்கவும் திருப்தியாய் சாப்பிடவும் நன்றாக குடித்து வெறிக்கவுமே அவர்கள் கூடி வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். வசனம் 21 சொல்கிறது, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே இல்லை. நல்லா தின்னுட்டு முந்தி வந்து தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்வது அது தகுதி அல்லவே அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் எங்கள் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுவதை நாம் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது சொல்கிறாரு, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? வீடு இருக்கா இல்லையா? நீ அங்கேயே சாப்பிடு, அங்கேயே குடிச்சிக்கோ. ஏன் திருச்சபையில் வந்து நீ சாப்பிட்டுட்டு திருச்சபை வந்து குடித்து திருச்சபையை நாசமாக்கிட்டு இருக்க, திருச்சபையை மோசம் போக்குற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டிக்கிறார். எந்த பவுல் கொரிந்திய திருச்சபையை புகழ்ந்தாரோ அதே பவுல் தான் கண்டிக்க என்ன செய்கிறார். அப்போது திருச்சபை தலைவர்கள் தவறுகள் செய்யும்போது திருச்சபையாரை கண்டிக்க வேண்டும். முழு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நல்லவற்றை செய்யும்போது நிச்சயமாக நம்ம அவர்களை செய்ய வேண்டும், புகழ வேண்டும். அதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவர்களை கண்டித்து திருத்துகின்ற ஒரு உரிமை ஊழியக்காரருக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது வசனம், புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இப்படிப்பட்டவங்களாம் நினச்ச முடியாது, புகழ முடியாது. வீட்டில் உட்காந்து என்ன செய்யுங்க? நல்லா சமைச்சி சாப்பிடுங்க, வீட்டில் உட்காந்து குடிங்க. அதுக்கு இடம் இருக்குது. கர்த்தருடைய ஆலயம் அது புனிதமானது. அந்த புனிதத்தை நீங்கள் நினைச்சக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை விடுவதை நாம் பார்க்கிறோம் இல்லை. கர்த்தருடைய சபையின் பணக்கார
முக்கியமான உறுப்பினர்கள் இப்படித்தான் அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க. கொரிந்திய திருச்சபைகளில் அவர்கள் முதலில் தங்கள் வீடுகளிலே சாப்பிட்டு விட்டு பிறகு கர்த்தருடைய பந்திக்காக வரட்டும். இப்படி அவர் நடந்து கொள்வது கிறிஸ்துவை கனவீனப்படுத்தி துக்கப்படுத்துவதும் கிறிஸ்துவின் சரமாக சபைக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை எங்கே போயிற்று என்று சொல்லி அவர் உணவுகிறார். தங்கள் ஏழை சகோதரர்கள் பேரில் அவர்கள் காட்ட வேண்டிய அன்பு எங்கே? கர்த்தருடைய பந்திக்கு அன்பின் ஐக்கியம் என்றெல்லாம் பெயர் கொடுத்தார்களே, அவர்கள் காட்டிய அன்பெல்லாம் வெறும் வம்பாய் மாறி போகிறது. வெறும் பெயரளவில் தானா? அது உண்மையிலே கடைபிடிக்கிறது இல்லையா? இதில் என்ன நியாயம்? அதனால் உங்களை என்ன செய்ய முடியாது, புகழ முடியாது. கண்டிப்பாக உங்களை நான் இகழ்ந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டுகிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய போஜனம், கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்ய முடியாது, துணிகரமாய் பங்கு கொள்ள முடியாது. இல்லை ஏதோ கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. அதற்கென்று ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதை நாம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் வீடுகள் இல்லையா? இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே. எனவே இது ஆகாது. அதனால் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றிக்கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய போஜனத்துக்கு என்று ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த மரியாதையை கொடுங்க. இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீங்க, வராதிங்க அப்படின்னு சொல்லி பவுலடிகால் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள் கூட அப்படித்தான் இருக்கிறது. இஷ்டத்துக்கு வாருது, இஷ்டத்துக்கு பீடி குடிச்சிக்கிறது, வந்து திருவதில் பங்கு பெறுவது, இரவெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு காலைல வந்து திருவதில் பங்கு பெறுவது, விதமான வச்சார பெண்களோடு தொடர்பு வைத்து கொண்டு திருவதில் பங்கு பெறுவது, இல்லை கண்ணில் கணக்கு எழுதிட்டு வந்து திருவிருந்தில் பங்கு பெறுவது, மற்றவனை கோல் சொல்லி பொறாமை பாராட்டி திருவதில் பங்கு பெறுவது, இதெல்லாம் என்ன கிடையாது, கர்த்தருடைய போஜனம் பண்ணுகிறது அல்லவே, தகுதி கிடையாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரோடு நினைச்சக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. திருச்சபையில் வாக்குவாதம் கூட, திருச்சபையில் ஏற்றத்தாழ்வு கூட, திருச்சபையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. திருச்சபைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் எல்லாரும் ஒன்று என்கின்ற ஒரு நினைவு வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் சமம் என்கின்ற அந்த ஒரு ஐக்கியம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெற பாக்கியம் உள்ளவர்கள். இல்லை என்று சொன்னால் அபாத்திரமானவர்கள். கர்த்தருடைய ஜனமே, நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். தொடர்ந்து நாளைக்கு மீண்டும் இந்த தொடர்ச்சியை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை தகுதிப்படுத்துவாரா, திருவிருந்திலே பாத்திரமாய் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த வேலைக்கு ஆண்டவர் துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும் கர்த்தருடைய பந்தி திருவிருந்து என்பதை குறித்து சிந்திக்கும்படியாக நீ கிருபை பாராட்டி நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் தகுதி இல்லாதபடிக்கு அபாத்திரமாய் ஆண்டவரே வாக்குவாதங்களோடு வேதங்களோடு வந்து திருவிருந்திலே பங்கு பெறாதபடிக்கு பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு வந்து பங்கு பெற கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய கதைகளை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். சகல துதிகளை மகிமை செலுத்துகிறோம். வீட்டிலிருந்த இயேசு முடிஞ்ச ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.